ஏற்கனவே ஆடியில் சொல்லியிருக்கேன். அதாவது எவ்வளோ வந்தாலும் பத்த மாட்டேதுன்னா, ஆனால் இவ்வளோ தான் சம்பாதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா 2010க்கு மேலே பொருளாதாரம் ஜாஸ்தியாக எல்லாமே ரேட் ஆகிடுச்சு. முதல்ல பார்த்திங்கன்னா 2010க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கேறி இறங்கினாலும் 75 பைசா. ஆனால் அப்போ 10 கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா 10 ரூபா. அப்போ வந்து 1.20 தான். இப்போ 10 கிலோமீட்டருக்கு 10 ரூபா. அப்போ கிலோமீட்டருக்கு 1 ரூபா போட்டிருக்காங்க. பஸ்ஸுக்கு இப்படி போட்டிருக்காங்கன்னா இப்போ ட்ராவல்ஸ் வச்சுக்கிறீங்களா, எத்தனை கிலோமீட்டருக்கு எவ்வளோ போடுவாங்க. அந்த மாதிரி டீசல் விலையும் சரி, பெட்ரோல் விலையும் சரி, நம்ம சமைக்கிற எண்ணெயும் சரி, கேஸும் சரி, ஒரு டிவி பொருள் எடுத்தால் எலக்ட்ரானிக் பொருள் எடுத்தாலும் சரி, எல்லாமே ரேட் டபுள் மடங்காக இருக்குது. ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்க முடியல. செகண்ட் ஹேண்டு முதலேடு பார்த்திங்கன்னா 5,000 18,000 10,000 இருந்தது. இப்போ அது 30,000 ஆகிப்போச்சு. புது வண்டி 80,000 ஆகிப்போச்சு. இப்படி இப்படியெல்லாம் ரேட் ஏறிட்டு இருக்கும்போது நம்ம மினிமம் சம்பளம் எவ்வளோ வாங்கணும்னா 25,000 இருக்கணும். அதாவது மினிமம் 3 பேர்த்துக்கு, குடும்பத்தில் 3 பேர்த்து இருக்கிற ஆளுக்கு 25,000 சம்பாதிச்சா ஆகணும். அதுக்கு இது சம்பாதிச்சோம்னா கண்டிப்பாக பத்தாது. அதுக்கு இது சம்பாதிச்சிங்கன்னா கடன் வாங்காதீங்க. 25,000 மட்டும் வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 10,000 கடன் வாங்கலாம், சமாளிக்க முடியும். மீண்டும் அந்த கடன் எதுக்காக வாங்குகிறோம், எதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்னு ஆடியில் சொல்லுவோம், விரிவாக சொல்லுவோம். மீண்டும் நன்றி, வணக்கம்.